வழக்கம் காணப்படுகிறது. ரெண்டும் ஒரே பொருள் தான். இதை வெவ்வேறு பொருளுடைய சொற்கள் என்று நாம் கருதிவிட முடியாது. இப்ப நல்லார், நல்லோர், எல்லார், எல்லோர் இதெல்லாம் ஒரே பொருளுடையதான். அதுபோலதான் சான்றார் என்ற வழக்கு பெரும்பாலும் காணப்படுகிறது. சான்றோர் என்ற வழக்கும் கல்வெட்டுகளிலே சிறுபான்மை காணப்படுகிறது. இந்த சான்றார் என்ற வழக்கு காலப்போக்கில் சாணார் என்று தெரிந்திருக்கிறது. இப்போ ஒன்று என்பது ஒன்னு, இது தமிழ்ல இயல்பு. இந்த வல்லின ரகரத்தோடு வருகிறதெல்லாம் ஒரு அந்த இடையின ஒரு ஒலியாக ஒலிக்கப்படும் பொழுது அந்த டன்னகரமாக ஒலிக்கப்படும். ஒன்று என்பது ஒன்னு. இப்ப கன்று என்பதை கூட மாடு கண்ணு போயிடுச்சா என்று சொல்லுவார்கள். அது மாதிரி சான்றார் என்பது சாணார் என்று தெரிந்திருக்கிறது. இது ஒரு காலகட்டத்தில் இழிவாக கருதப்படுவதனால் நாடார் என்ற சொல்லை தங்களுடைய குலப்பெயராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் பார்த்தால் நாடார் என்பது ஒரு ஜாதியின் பட்டப்பெயர் தானே தவிர ஜாதியின் பெயராகாது. அதை பற்றி நான் பிறகு விளக்கமாக சொல்கிறேன். இந்த நாடார் என்ற சொல் நாடாழ்வார் என்ற சொல்லினுடைய திரிபாகம். நாடாழ்வார் என்ற சொல் காலப்போக்கில் நாடாவார் என்று தெரிந்து நாடார் என்று மேலும் தெரிந்துள்ளது. இந்த நாடாவார் என்ற வழக்கு கிபி 1645 ஆண்டை சேர்ந்த சாத்தான்குளம் அருகில் உள்ள மடத்து அச்சம்பாடு கல்வெட்டிலே நாடாவார் என்ற வழக்கு தெளிவாக 5 நாடாழ்வார்கள் தங்களுடைய கையொப்பத்தை இடும் பொழுது இவர்கள் நாடாவார் என்ற பட்டத்தையே சேர்த்து தங்களுடைய பெயரோடு சேர்த்து கையொப்பமாகிட்டிருக்கிறார்கள். சந்திராதிச்ச நாடாவான், திருக்கைவேல் ஆதிச்ச நாடாவான், மார்த்தாண்ட நாடாவான் என்று இத்தகைய பெயர்களை நாடாவான் என்ற பட்டத்தோடு குறிப்பிடுகிறார்கள். இதுதான் காலப்போக்கில் நாடார் என்று தெரிந்திருக்கிறது. ஆனால் இந்த நாடார் என்ற சொல் வழக்கு ஜாதியின் பட்டம் தான். ஏன் இந்த சாணார் என்பது இழிவாக கருதப்பட்டது என்பது மிக விரிவான ஆழமான ஆராய்ச்சிக்குரியது. ஒரு கருத்தை மட்டும் நாம் சொல்ல முடியும். இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் பார்த்தால் ஜாதி பெயரை சொல்வது உயர்வாக கருதப்படுவதில்லை. பிராமண, வெள்ளாளன் என்று சொன்னால் இழிவாகத்தான் கருதுவார்கள். ஆனால் ஐயமார், பிள்ளைமார் என்று சொன்னால் உயர்வாக கருதுவார்கள். இதே மாதிரி தான் மற்ற இப்போ இன்றைக்கு தேவேந்திர குலத்தார் அவர்களை பற்றி சொல்லும் போது பள்ளர் என்று சொன்னால் இழிவாக கருதுவார்கள். குடும்பமார் என்று சொன்னால் மரியாதைக்குரியதாக கருதுவார்கள். பறையர் என்று சொன்னால் இழிவாக கருதுவார்கள். சாம்பாக்கமார் என்று சொன்னால் உயர்வாக கருதுவார்கள். அத்தகைய ஒரு வழக்காகத்தான் இந்த சான்றார் என்பது இழிவாக கருதப்பட்டு நாடாக்கமார் என்று சொன்னால் உயர்வாக கருதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சான்றோர் என்பதுதான் இந்த குலத்தின் பெயரை தவிர நாடார் என்பது அல்ல. இப்ப வட மாவட்டங்களில் நாடா என்ற பட்டத்தை பயன்படுத்தாமல் கிராமணி என்ற பட்டத்தை பயன்படுத்துவார்கள். ஆனால் இங்கும் அந்த குலத்தின் பெயர் சான்றோர் என்பதுதான். எனவே இந்த சான்றோர் குலம் என்பது மிகச்சிறந்த ஒரு போர்க்குடியான பாரம்பரியம் உடையது, நாட்டை ஆண்ட வம்சம் என்பதனால்தான் நாடாழ்வார் என்ற பட்டப்பெயரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாடாழ்வாருடைய ஒரு வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று பார்த்தால் கிபி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குலசேகரப்பட்டினம் கல்வெட்டிலே 5 பிரிவினர் குறிப்பிடப்படுகின்றார்கள். இதற்கு முதன்மையான பிரிவு குலசேகரப்பட்டினத்தில் உதயமார்த்தாண்ட விநாயகர் கோயில் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு கல்லிலே 1750ஆம் ஆண்டு கல்வெட்டு தளவாய் முதலியார் வம்சத்தை சேர்ந்த தீத்தாரப்ப முதலியார் நில வருவாய் நிர்வாகத்திற்காக சில சலுகைகள், வரி சலுகைகள் அளித்ததை குறிப்பிடுகின்ற கல்வெட்டாகும். அந்த கல்வெட்டிலே ஊரான் நிலைமைக்காரன் என்ற பிரிவினர் இந்த சான்றோர் சமூகத்தின் தலைசர் பிரிவினராக, அதாவது ஆட்சி அதிகாரம் பூரணமாக உள்ள, வேறு விதத்தில் சொல்ல போனால் மூவேந்தர் குடியினரின் ஒரு எஞ்சி நின்ற அடையாளத்தவராக, ஒரு எச்சமாக அவர்கள் சில அதிகாரங்களை, அந்தஸ்துகளை அனுபவிக்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். அந்த அவர்களை குறிப்பிடுகின்ற ஒரு பெயர் ஊரான் நிலைமைக்காரன் என்பவர். இவர்கள் வரி செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இல்லாதவர்களாக, மிக உயர்ந்த அதிகாரம் படைத்தவர்களாக குறிப்பிடப்படுகின்றார்கள். இந்த சான்றோர் குலத்தில் அடுத்த பிரிவினராக முக்கந்தமார் என்ற பிரிவினர் குறிப்பிடப்படுகின்றார்கள். முக்கந்தமார் என்ற சொல் முகதமா என்ற ஒரு சமஸ்கிருத சொல்லினுடைய திரிபாக தெரிகிறது. முகதமா என்று சொன்னால் தமா முக்கிய, அதாவது குடியிருப்பு தலைவன் என்பதுதான். இன்றைக்கும் மலையாளத்தில் தாமசம் என்ற வார்த்தையை கேட்கலாம். தமா தாமச என்பது குடியிருப்பு என்று பொருள்படும். தமா முக்கிய என்பது குடியிருப்பு தலைவன் என்ற நேர் பொருள் உடையது. அதே நேரத்தில் முகதம் என்ற சொல் மராட்டி மொழியில் இன்றைக்கும் நடுவர், ஆர்பிட்ரேட்டர் என்ற பொருளை உடைய சொல்லாகும். எனவே முகதமா கிழார் என்பவர்கள் அந்த காலத்திலே வினை இடை நின்ற சான்றோர் என்று இலக்கியங்கள் குறிப்பிடுவது போல ஒரு பூசல்களை, தகராறுகளை தீர்த்து வைக்கின்ற நீதிபதி பதவி வைத்த சான்றோர்களை முகதமா கிழார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சொல்தான் முக்கந்தமார் என்ற ஒரு திரிந்த வடிவிலே குலசேகரப்பட்டினத்தில் குறிப்பிடப்படுகின்றது. வினைக்கு இடை முகதமா என்பது மினைக்கடன் முக்கந்தமார் என்று அக்கல்வெட்டில் குறிப்பிடப்படுகிறது. இந்த 2 பேர், ஊரான் நிலைமைக்காரன், மினைக்கடன் முக்கந்தமார், இவர்களை தவிர பனையேரி சாணார், மலையாளத்து சாணார்,
சிறுகுடிச்சானார் என்ற 3 பிரிவினர் பட்டடை குடியினராக அறியப்படுகின்றனர். இவ்வாறு 5 பிரிவு உள்ள போர்க்குடியினராக குலசேகரப்பட்டினம் கல்வெட்டின் மூலம் இந்த சான்றோர் குலத்தவரை பற்றி நாம் அறிய வருகின்றோம். ஒரு சாசனம் வழங்குகின்றவர்கள் தங்களுக்கு தாங்களே சாசனம் வழங்கிக் கொள்வதை எங்குமே நம்ம பார்க்க முடியாது. அரசர்கள் என்ற அடையாளத்திற்காக தாங்கள் தான் என்று தங்களுக்கு தாங்களே யாரும் சாசனம் வழங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு காலகட்டம், ஒரு வீழ்ச்சி காலகட்டம் ஏற்படுகின்றது வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்திலே அவர்கள் தங்களுடைய கடந்த கால வரலாற்றை ஆவணமாக பொறித்து வைத்துக் கொள்வது இயல்பு. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பல்வேறு வலங்கை மாலை போன்ற இலக்கியங்கள் தோன்றுகின்றன. அதே காலகட்டத்தில் தான் இந்த சான்றோர் குலத்தவர்கள் தங்களுடைய வரலாற்று பாரம்பரியத்தை தெளிவான அடையாளங்களாக பொறித்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடையாளங்களாக இன்றைக்கு ஒரு 5 இடத்திலே சான்றோர் மடங்கள் இருக்கின்றன. கொங்கு நாட்டில் தான் அதிகமாக காணப்படுகின்றன. கருமாபுரம், திருச்செங்கோடு அருகில் உள்ள கருமாபுரம், ஈரோடு அருகில் உள்ள அபல் பூந்துரை, திருமுருகன் பூண்டி, இந்த 3 இடங்களிலேயே சிவபிராமணர்கள் தலைமையில் 3 சான்றோர் மடங்கள் இருக்கின்றன. இந்த 3 மடங்களிலும் 3 செப்புப்பட்டயங்களும் இருக்கின்றன. இவையெல்லாம் 17ஆம் நூற்றாண்டு செப்புப்பட்டயங்கள். அவற்றில் சில செப்புப்பட்டயங்களை பற்றி நான் என்னுடைய உரையிலே குறிப்பிட்டேன். இந்த செப்புப்பட்டயங்களில் தான் சான்றோர் குல பெருமைகள் எல்லாம் மிக தெளிவாக பொறித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 மடங்களை தவிர சேலத்து அருகில் உள்ள பாசூர் மடம் என்பது இன்றைக்கு அது இயங்கவில்லை. ஆனால் அந்த மடத்தை சேர்ந்த அகிலாண்டேஸ்வர குருக்கள் என்பவர் திருவானைக்காவிலை தலைமையிடமாக கொண்டு இன்றைக்கும் இருக்கிறார்கள். இந்த பாசூர் மடத்திலும் திருவானைக்கா கிளையிலே ஒரு செப்புப்பட்டயம் இருக்கின்றது. திருவிடைமருதூரில் இப்போது அந்த சான்றோர் மடம் இயங்கவில்லை. சந்நிதி தெருவிலே நாடார் சங்கம் இப்போது இருக்கின்றது. அந்த திருவிடைமருதூர் சான்றோர் மடத்திலும் அது உண்மையாக பண்டாரம் குலத்தவர்கள், வீரக்குடி வேளாளர்கள், அவர்களுடைய வீரக்குடி வேளாளர்களுடைய தலைமையில் இருந்த இயங்கிய மடம். அந்த சான்றோர் மடத்திலும் ஒரு செப்புப்பட்டயம் இன்றைக்கும் இருக்கின்றது, திருவிடைமருதூர். இதுபோன்ற இந்த சான்றோர் மடங்களில் உள்ள செப்புப்பட்டயங்கள் சான்றோர் குலத்தவரின் வீர வரலாற்றை தெளிவாக எடுத்து எம்பும் வரலாற்று ஆவணங்களாக விளங்குகின்றன.